பண்ணிட்டு இருக்க? தோசை ஊத்தி சாப்பிட்டு இருக்கேன். சொன்னா நான் ஊத்தி தருவல்ல. எல்லாருக்கும் வேலை இருந்துச்சு, பசிச்சுது. ஏன் நாங்களாம் தோசை ஊத்தி சாப்பிட கூடாதா? பொண்ணுங்க தான் அதெல்லாம் செய்யணும்னு எழுதியிருக்கான்னு. அப்படி இல்ல, அதெல்லாம் இல்ல. புரியுது. உங்க சமையல் கிட்ட நாங்க ஒன்னும் கெடுத்துற மாட்டோம். நீங்க வச்ச பொருள்லாம் வச்ச மாதிரியே தான் இருக்கு, பாத்துக்கங்க. சரி சரி சரி, அப்படியே எனக்கு ஒரு 4 தோசை ஊத்தி கொடுத்துரு. ஊத்துரு, ரோஸ்ட் நெய் போட்டு. இவெல்லாம் பொறப்புலயே என்னை செய்யணும்னு வந்திருக்கா. ராகவா, அந்த பொடி எடு. என்னாச்சு இவனுக்கு? மது லைன்ல இருக்கா? என்னவா? ஏதோ உன்கிட்ட அவசரமா பேசணும்னு சொன்னா. குடு. ஹலோ, சொல்லு மது. மாறா, நைட்டு ஒரு குடுகுடுப்புக்காரன் எங்க வீட்டுக்கு வந்தான். சரி, 5 10 கொடுத்து அனுப்ப வேண்டியது தானே? அதுக்கு எதுக்கு போன் பண்ற? ஐயோ, அது இல்ல, அந்த ஆளு குறி சொன்னாரு. ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. இந்த அக்ரிமெண்ட்ட ஒரு 3 மாசம் தள்ளி வைக்கலாம்னு சொல்றாரு. படிச்ச ஃபேமிலி தானே நீங்க? இந்த காலத்துல போய் இதெல்லாம் நம்பிக்கிட்டு? ஐயோ, நான் தான் சொன்னேன்ல, எங்க அப்பா இதெல்லாம் கொஞ்சம் நம்பக்கூடிய ஆள் தான். நல்லா நம்பினா இருப்போ. நீ ஏதா பேசி பாத்தியா? முடியவே முடியாதுங்கிறாரு. சரி, வெய். என்னடா? நிம்மதியா சோறு திங்க விடுறாங்களா? என்ன? கை கழுவிட்டு வரேன்.